கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 வரைக்கும் நடத்தின கர்த்தர் 2026வது ஆண்டுக்குள்ளாக நம்மை கடக்க வைக்கிறார். இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அல்ல? அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்ததுன்னா, நம்ம அவரோடு நிலைத்திருந்தோமானால் நம்ம கேட்டுக்கொள்ற எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க எவ்வளவு அற்புதமான கர்த்தர் இல்லையா? பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த 2025 பல காரியங்களை நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு அற்புதம் தேவை இருக்கு, அதிசயம் தேவை இருக்கு, பாவ விடுதலை தேவை இருக்கு, வியாதிகள் மாறணும், கஷ்டங்கள் மாறணும், துன்பங்கள் மாறணும், துயரங்கள் மாறணும், சோதனைகள் மாறணும், என் கண்ணீர் மாறிடணும், கடன் பிரச்சனை மாறிடணும், என்னுடைய சிறையிருப்பு மாறணும், எனக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு இந்த 2025ஆம் வருஷத்தின் முடிவு பரியந்தத்தில் 31ஆம் தேதியில் வந்து நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என் வார்த்தைக்கு நேரா திரும்பு, எனக்கு நேரா திரும்பு, என்கிட்ட நெருங்கி வா, என்கிட்ட நெருங்கி வா, என் வார்த்தைக்கு நேரா நெருங்கி வா அப்படிங்கிறார். பாருங்க, ஒரு வசனத்தை கூட சொல்றேன். லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, அவர் கெனசரேத்து என்னும் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை, நெருங்கி வரணும் அவர்கிட்ட. அப்போ அவர்கிட்ட எப்படி நெருங்கி வர முடியும்? அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. அவரையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியுங்க. எப்படி? நம்முடைய தேவைகளை சந்திக்க வைக்க முடியுங்க. அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. பைபிள்ல இன்னொரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமும் தூரமா இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? பாருங்க, இந்த 2026க்குள்ள வர்றோம். அவருடைய வார்த்தைக்கு நேராக நெருங்கி வாங்கல, உங்க வாழ்க்கையில் அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிற இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, காற்றையும் கடலையும் அடக்கின வார்த்தை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற வார்த்தை. இந்த 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆயத்தமாகுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பிறவி குருடன் இருக்கிறாங்க. ஒரு பிறவி குருடன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு தேவை என்ன? அவனுக்கு கண் பார்வை. ரொம்ப வருடங்களாக பிறந்தது முதல் அவனுக்கு ஒரு வருஷமும் கண் விழித்து பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு வருஷத்தையும் அவன் ஒரு வேதனையோடையும் கஷ்டத்தோடையும் ஒரு இருட்டான வாழ்க்கையோடையும் கடந்து கொண்டே இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது அவர் ஒரு காரியம் செய்தார். பாருங்க, மண் இருக்குல்ல, கீழே கிடக்கிற மண், அதுல அவருடைய உமிழ் நீர், அதாவது எச்சியை துப்பி அந்த மண்ணோட கலந்து சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசி, சீலோவாம் என்கிற குளத்திலே போய் கழுவு, உன் கண்கள் திறக்கப்படும். அவன் பார்வை அடைந்தான். அது வரைக்கும் அவன் யார்ட்டையுமே பேச முடியாதுங்க, அமைதியா இருக்கிறான். ஏன்னா ஒரு குருடன், அவன் பேச்சு எங்கேயுமே ஈடுபடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பேச்சு எங்கேயுமே ஈடுபடல. நம்மளுடைய குறைவுகள்னால யாருமே மதிக்கல, நம்ம குடும்பங்கள் மதிக்கல, நண்பர்கள் மதிக்கல. ஏதோ ஒரு சிறையிருப்பின் காரணமாக, நம்ம குறைவின் காரணமாக நம்மளை யாரும் இந்த வருஷம் மதிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? பாருங்க, அந்த எச்சிங்கிறது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அந்த மண்ணு நம்ம மண்ணினால் உருவாக்கப்பட்டோம். அந்த கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த எச்சியும் மண்ணும் சேர்ந்து அவனுடைய கண்களில் பூசப்பட்ட பொழுது அவன் விடுதலை அடைகிறான். அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் இந்த மண்ணான நாமும் கலக்கும் பொழுது
நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இது வரைக்கும் பேச முடியலையா? கண்டிப்பாக பேச வைப்பார். அந்த பிறவி குருடன் அநேகருக்கு போய் சொல்றான், என் கண்ணு திறந்துட்டு, என் கண்ணு திறந்துட்டு, என் கண்ணு திறந்துட்டு. உங்களையும் பேச வைப்பார். நீங்க இந்த 2026 வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னும் நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாங்க. அந்த வார்த்தையும் நீங்களும் கலக்கும் போது பெரிய விடுதலையை கர்த்தர் செய்வார். பாருங்க, இன்னைக்கு ஒரு பால் இருக்கு, பாலை காய்க்கிறோம். அந்த பாலை குடிக்கும் போது என்ன ஆகுங்க? அந்த பாலில் ஆரோக்கியம் இருக்கு, ஆனா ஒரு சுவை இருக்காது இல்லையா? அது கூட நம்ம என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர், ஒரு நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கும் போது என்ன ஆகுது? சுவையா நம்ம அந்த பாலை பருக முடியுது இல்லை? அதே போல நம்ம இருக்கிறோம், வார்த்தையோடு கலக்கும் போது அநேகருக்கு நம்ம கிறிஸ்துவின் சுவையை கொடுக்க முடியும், பேச முடியும், அவரை பத்தி பேச முடியும். அவர் நம்ம வாழ்க்கையில செய்ததை அநேகருக்கு சாட்சியாக சொல்ல முடியும். நான் நம்புறேன், இந்த 2026 உங்க வாழ்க்கையில சாட்சியாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வார்த்தைக்கு நேராக திரும்பி வாங்க. சகேயுவை பார்த்து, அந்த மரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சகேவே இறங்கி வா அப்படின்னாரு. அவன் நெருங்கி வந்தான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது. எல்லாரும் முன்னாடியும் அவன் மகிமைப்படுறான். பார்த்தீங்களா? அது வரைக்கும் அவன் ஒரு பாவி, அங்க ஒரு வேஸ்டானவன். யாருக்குமே அவனை பிடிக்காது. பணக்காரன் தான், ஆனாலும் யாருக்கும் அவனை பிடிக்காது. ஆனா அந்த இடத்துல இறங்கி வந்தான், இயேசுவை நெருங்கி வந்தான். அநேகருக்கு முன்பாக அவன் போற்றப்பட்டான் இயேசுவால். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சாட்சியா அநேகருக்கு சொல்லியிருப்பான் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த 2025 கடைசி தருணத்தில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். வார்த்தைக்கு நேரா திரும்புங்க. வார்த்தை அந்த பைபிளில் கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தையும் வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆனால் நிபந்தனைகள் உண்டு. அவரிடத்தில் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. நெருங்கி வரும் பொழுது நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் ஒரு சந்தோஷமான பாதையில், சமாதான பாதையில் எல்லாத்தையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது வழியே இல்லை. எப்படி ஒரு வழிக்குள்ள நம்ம போக முடியும்? ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கையில் உள்ள செங்கோலை தூக்கிப்பிடி. கடல் இரண்டாக பிளந்து வழி விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்றார், நம்ம கையில வார்த்தை இருக்கு, பைபிள் இருக்கு. அந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் தூக்கி பிடிப்போமானால், இருதயத்தில் வைத்து அதை உயர்த்தி பிடிப்போமானால், நம்ம வாழ்க்கையில திறக்கப்படாத செங்கடல்களின் இந்த 2026 திறக்கப்படும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் ஒருவரையும் ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். எலியா சோர்ந்து போய் சூறைச்செடிக்குள்ள போயிட்டாங்க. இதுக்கு மேல என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது ஆண்டவரே, நான் செத்து போறேன் அப்படிங்கிறான். 2025 முடிவு வரியந்தத்துல இதே சூழ்நிலையில யாராவது இருக்கீங்களா? இனி 2026 எப்படி வாழ போறேன் ஆண்டவரே? அவ்வளவு போராட்டத்திலையும், கஷ்டத்திலையும், நிந்தையிலையும், அவமானத்திலையும் இருக்கிறேன். ஆனா வெளியில நான் நல்லா தெரியுறேன் ஆண்டவரே, வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா என் இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லை, என் சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. எலியா மறுபடியும் கர்த்தர் சொன்ன பாதையிலே அவன் இறங்கி ஓடினான், அநேகருக்கு பேசினான், அநேக காரியங்களை செய்தான். அதே போல கர்த்தர் உங்களையும் இந்த 2026 பிரவேசிக்க பண்ணுகிறார். வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.